வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆப்ஷன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்காம நிறைய பேர் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட் வரணும்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ண தெரியும்னா, இது ஏறுமா இறங்குமா, எந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும், இதை பற்றின பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டில் வரணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம எப்படி பணம் பண்ணலாம், என்னென்ன நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்றாங்க. ரைட்டிங் பண்ணால் நிறைய பணம் வருன்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பிளைண்டாக போய் ஆப்ஷனில் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஷேரு மேலே ஏறுமா இறங்குமான்ற அந்த அடிப்படை அறிவு தேவை. இது எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸஸ் எல்லாம் நீங்கள் கற்றுருந்துருக்கணும். ஃபண்டமெண்டலாக வந்தால் எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணும், இதையெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா, டைரெக்டாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்கை பற்றி எது விதமான அனலைஸும் இல்லாமல் வெறுமனே வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ, இந்த லெவலில் பார்த்து செல் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் தான் ஆப்ஷனில் நடந்துகிட்ருக்கு. ஆப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பணம் கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் அதிகம். ஸோ அதனால் இந்த கவனம் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கன்றாங்க. நான் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 12-15 வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். முதல்ல ஆப்ஷன்ஸுன்றது, அந்த ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். பெரும்பாலான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ட்ரெண்டை வச்சு தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணுவாங்க. இப்போது நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸும் பார்த்தீங்கன்னா முழுக்க நாங்களாக ஓனாக பில்ட் பண்ணது தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி உருவாக்குறாங்க, எல்லாரும் உருவாக்குறாங்கன்றதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ட்ரெண்டு மொத்தத்தில் 3 ட்ரெண்டு தாங்க. ஒன்று சைட்வைஸ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னோட ஸ்டாக் மார்க்கெட் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த சைட்வைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% அதுதான் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். மீதி 25 தான் அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் ஃபாலோ பண்ணியிருக்கும். ஸோ இந்த ரைட்டர்ஸ் எல்லாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 50% இருக்க அந்த சைட்வைஸ் மூவ்மெண்ட்டில் எப்படி கேப்சர் பண்ண முடியும், நம்மளால் எப்படி பணம் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இது அதே மாதிரி இந்த கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ பண்ணுற ப்ரீமியம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, மார்க்கெட் நல்லா போனால் தான் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க சைட்வைஸ் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ண விரும்ப மாட்டாங்க. இந்த ரீட்டைல் ட்ரேடர் எல்லாமே கம்மியான ப்ரீமியம் கிடைக்குதுன்னு மார்க்கெட் இன்னும் மேலே போய்டும் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பை பண்ணுவாங்க. அதைத்தான் இந்த ரைட்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, ஓகே, இதுக்கு அந்த சைட்வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு கரண்டில் நடக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறேன். அது எப்படி நான் பண்ணுறேன், எந்த மாதிரி போகுது, பின்னால் இதோட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் என்னன்றதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். இது முழுக்க என்னோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறோம். இதை பார்த்தோ இல்லை இதை பண்ணியோ உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பில்ட் பண்ணுறன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பில்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன்னா, மொத்த ட்ரெண்டு 3 ட்ரெண்டு, ஒன்று சைட்வைஸ் ட்ரெண்டு, ஒன்று அப் ட்ரெண்டு, ஒன்று டவுன் ட்ரெண்டு. இப்போ அப் ட்ரெண்ட்லேயோ டவுன் ட்ரெண்ட்லேயோ நம்ம பண்ண வேணாம், நம்ம சைட்வைஸ் ட்ரெண்டை மட்டும் பார்த்து நம்ம பண்ணாலே போதும் ரைட்டர். அதில் தான் பெரும்பாலான பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சைட்வைஸ் ட்ரெண்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அது உங்களோட பேசிக். நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரேடில் நம்மளால் இருந்தோம்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஃபெடரல் பேங்க் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபெடரல் பேங்க்கு எந்த மாதிரி சைட்வைஸ் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆனிச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஒன்று வீக்லி சார்ட் பாருங்கள், மந்த்லி சார்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் லைன் சார்ட் எடுங்க. இது 3 எடுத்தீங்கன்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபில் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கில் டெய்லி கேண்டில் போட்டிருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன், அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு வீக்லி கேண்டிலாக போடுறேன். வீக்லி கேண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 ரூபாயிலிருந்து 72 இருந்து இப்போ 92
72 to 72 ரூபாயிலேருந்து 92 ரூபா வரை மூவ் ஆகுது. ஸோ 20 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு 96 ரூபாய்க்கு மேலே அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 96 ரூபா 97 ரூபா இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே பிரேக் பண்ணுறதா இருந்தால் 70 ரூபா. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம், 70 ரூபாயிலேருந்து 96 ரூபா வரைக்கும் உள்ளதை ரேஞ்சை நம்ம எடுத்துக்கலாம் ஃபெடரல் பேங்க்ல. அப்போது நம்ம அஸ் அ ரைட்டராக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருங்காலங்கள்லையும் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆனால் நம்ம எவ்வளோ பணம் பண்ண முடியும், சேஃப்டியாக எப்படி பணம் பண்ண முடியுன்றதை இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ட்ரேட் பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்ஸ்ட்ரா, சென்சிபிள் நிறைய இருக்குது. இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்குன்னு ப்ரைவேட் வெப்சைட்ஸ் இருக்குது. நான் இப்போ ஆப்ஸ்ட்ராவில் எடுக்கிறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஃபெடரல் பேங்க் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபெடரல் பேங்க்கில் ஸ்பாட் ப்ரைஸ் என்னன்றது இங்கே காமிக்குது பாருங்கள், 83.25. ஃபியூச்சர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 83.60. லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2021. இப்போ நமக்கு வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட 28 நாள் இருக்குது. ஸோ இந்த 28 நாளுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன், 72லேருந்து 96 ரூபாய்க்குள்ளே தான் அந்த மூவ்மெண்ட் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணுறோம்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல கால் ஆப்ஷன் எடுக்கணும். கால் ஆப்ஷன் எந்த ப்ரீமியம் எந்த ஸ்ட்ரைக்கில் எடுப்பீங்கன்னா அட் த மணியில் எடுக்கணும். இப்போ அட் த மணின்னு வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபா தான் அட் த மணி. அதோட பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 4.80. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணால் ஒரு லாட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த பொசிஷனை வந்து ஒரு லாட் நான் பை பண்ணுறேன், ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அவுட் ஆஃப் த மணிக்கு ப்ரீமியம் வந்து 4.8ல இருக்குல்ல, அதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா 2.2 கிடைக்கணும். ஆனால் 2.2 நமக்கு ப்ரீமியம் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த 2.2 ஒட்டி என்ன ப்ரீமியம் இருக்குன்றதை பார்க்குறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடைச்சிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 2.3 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டால் 1.75 தான் நமக்கு ப்ரீமியம் கிடைக்குது. இதில் 2 லாட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம். 2 லாட்டு நம்ம செல் பண்ணுறோம். இப்போது அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பை 2 செல்லு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த கவர் பண்ணுறதுக்கு புட் ஆப்ஷன்ஸில் போய் இதே ஸ்ட்ரைக் இதே ப்ரீமியம் இப்போ 2.3 கிடைச்சது இல்லையா, அங்கே 2.3ல ஏதாவது ப்ரீமியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 2.3ல இல்லை, 2.2ல தான் இருக்குது. ஸோ அதில் புட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு 2 லாட்டு நம்ம வந்து செல் பண்ணுறோம். இங்கேயும் 2 லாட்டு செல் பண்ணுறோம். இப்போ 2 லாட் எல்லாத்தையும் செல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கவரேஜ் கிடைக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த சார்ட்டில் காமிக்குது. ஸோ பேலன்ஸ் இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது இந்த இது. ஸோ இதை நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கால் ஆப்ஷனில் இந்த மணி அதில் வந்து ஒரு செல்லு நம்ம பண்ணுறோம். இப்போ இதுக்கு இந்த மணின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.8க்கு அடுத்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 தான் இருக்குது. ஸோ 5.2ல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செல் பண்ணுறோம். இப்போது ஒரு லாட் இங்கே 2 லாட்டுன்றதை ஒரு லாட்டாக மாற்றி செல் பண்ணிட்டோம். இப்போ பொசிஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொசிஷனில் ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது சார்ட்டில் பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது எந்த ரேஞ்சு வரைக்கும் இருந்து நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, 73 ரூபா 80 பைசாலேருந்து உங்களுக்கு வந்து 93 ரூபா 94 ரூபா வரைக்குமே உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலே உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 63.21% இருக்குது. இது வந்து இன்னைக்கு ரேட்டில் இருக்குது. உங்களுக்கு டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கரையும் இல்லையா, அப்போ வந்து அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக மாறும். இதுவே வந்து ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி 80 to 90% மேலே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 94,000 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் 17.67% நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் அன்ஐடென்டிஃபைடுன்னு இருக்குது. ஸோ அன்ஐடென்டிஃபைட்னா நம்ம அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். ஸோ அந்த பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 73.30 பைசாலேருந்து 96.20 வரைக்கும் மார்க்கெட் எங்கே செட்டில் ஆனாலும் க்ளோசிங்கில் நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுக்கான பணம் எவ்வளோ தேவை அப்படின்னு வந்தீங்கன்னா, நம்ம கால் ஆப்ஷன்ஸில் ரைட் பண்ணதில் ஒரு 94,000 ரூபா கிரெடிட் கிடைச்சிருக்கு. இது எல்லாம் அது போக எஸ்டிமேட்டட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 5,31,888 ரூபா இதுக்கு மார்ஜினாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இதை பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 28ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 28க்கு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ரிவ்யூ போடுவோம். அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரியும். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் முதல்ல அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். 1
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேஞ்சுன்னு சொன்னீங்களே சார் 70 ரூபாயிலேருந்து 96 ரூபா வரைக்கும். இப்போ 70 ரூபாய் கீழே வந்துட்டாலோ இல்லை 96 ரூபாய்க்கு மேலே போயிட்டாலோ இப்போ மார்க்கெட்டில் லாஸ் ஆகும். ஆப்ஷன்ஸில் லாஸ் ஆகாது அப்படின்ற கேரண்டிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வின்னிங் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. இன்கேஸ் 90க்கு மேலே போயிட்டா அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் இந்த பேசிக்கை தெரிஞ்சால் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் போக முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எந்த ஒரு சைட்லேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இது எங்களோட ஓனாக பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் ஓரளவு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த சக்ஸஸ் கொடுத்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் எதுவுமே சொல்லலை. இது முழுக்க ஓன் ரிஸ்க், எங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுறது. பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறேன். நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முயற்சியை எடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்கலாம். Happy learning, happy investing. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.